தைத்திரிய உபனிஷத் 68வது வகுப்பு மிருகுவல்லி. பத்தாவது அணுவாக்க தொடர்ச்சி, 4வது பகுதி. தத் பிரதிஷ்டேத்யுபாசீத பிரதிஷ்டாவான் பவதி தன்மக இத்யுபாசீத மகான் பவதி தன்மன இத்யுபாசீத மானவான் பவதி தன்னம இத்யுபாசீத நம்யந்தே அஸ்மை காமாஹ தத் பிரம்மேத்யுபாசீத பிரம்மவான் பவதி தத் பிரம்மணஹ பரிமரயித்யுபாசீத பர்யேணம் ம்ரியந்தே த்விஷந்தஹ சபத்னாஹ பரியே அப்ரியா பிராத்ருவ்யாஹ. இனி வருகின்ற இந்த பகுதியானது இந்த பிரம்மன் எப்படிப்பட்டது அதை உபனிஷத்தானது இங்கு நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. முதலில் சர்வமித் ஆகாசு என்று சொல்லப்பட்டது. ஆகாசத்தை எல்லாமாக பார்க்க வேண்டும். அதனால இங்கே ஆகாசத்திற்கும் பிரம்மத்திற்கும் ஐக்கியமானது சொல்லப்படுகின்றது. ஆக இனி சொல்ல போகின்ற பிரம்மன் ஆகாசத்திலிருந்து வேறுபடாத பிரம்மன். இந்தந்த குணத்துடன் உபாசனை செய்தால் இந்தந்த பலன், இந்தந்த குணம் கிடைக்கும் என்றெல்லாம் இங்கு சொல்ல போகின்றது. மந்திரார்த்தத்தை பார்க்கலாம். தத ஆகாசத்திலிருந்து வேறுபடாத பிரம்மன், அந்த ஈஸ்வரன், பிரதிஷ்டா ஆதாரம், அனைத்திற்கும் ஆதாரமாக, இதி உபாசித்த உபாசனை செய்ய வேண்டும். பிரதிஷ்டாவான் பவதி, பிரதிஷ்டா சொல்லி சொன்ன ஆதாரம். இப்படி உபாசனை செய்தால் ஆதாரம் கிடைக்குமா, சப்போர்ட் கிடைக்குமா? என்ன ஆதாரம்? பணம், வீடு, புகழ் எல்லாம் ஆதாரம் தானே வாழ்க்கை, அது கிடைக்குமா? ஆக அந்த பிரம்மனை ஆதாரமாக உபாசனை செய்தால் நல்ல ஆதாரம் கிடைக்கும். எதெல்லாம் நம்மை பாதுகாக்கும் என்று நினைக்கின்றோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் சொல்றோம். பிரதிஷ்டையை உடையவனாக அவன் ஆகின்றான். தத மக இதி உபாசீத மகான் பவதி. மக என்றால் பெரியது. மகிமை பொருந்தியதாக உபாசனை செய்தால் மகான் பவதி. மகிமை பொருந்தியதாக உபாசனை செய்தால் மகான் பவதி. இவனுக்கும் மேன்மை வருமா? அந்த மகிமை பொருந்தியதை மகிமை பொருந்தியதாக நினைத்து உபாசனை செய்வதன் மூலமாக இவனுக்கும் மகிமை அல்லது மேன்மை வருகின்றது. தத்மன இதி உபாசீத மானவான் பவதி. இங்க மனக சொல்லி சொன்னார், சிந்திக்கும் சக்தி. மனக என்றால் மனனம், சிந்தித்தல். பிரம்மத்தை சிந்திக்கும் திறனாக, சிந்திக்கும் திறனாக, சக்தியாக, ஆற்றலாக உபாசனை செய்தால் சிந்திப்பவனாக ஆகின்றான். ஏனென்றால் எல்லாம் அவனிடம் அங்கிருந்து தான் வந்து நம்மிடத்துல அதுதான் இருக்கு. அங்கு இல்லாதது எதுவும் நம்மிடத்துல இல்லை, நம்மிடத்தில் இல்லாதது எதுவுமே இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. ஆக மாணவான் சொல்லி சொன்னா மனநசீலனாக, சிந்திப்பவனாக ஆகின்றான். சிலர் சிந்திப்பதே இல்லை, அதனால அவங்களுக்கெல்லாம் போர் அடிக்கிறதில்லைன்னு சொன்னார். சிந்திப்பவனுக்கு தான் கொஞ்சம் யோசித்துக்கிட்டு இருப்போம். சிந்தனையினால் தான் வாழ்வின் லட்சியத்தை நாம் அடைய முடியும். அப்பொழுதுதான் மாணவான், மனிதன் என்ற அர்த்தமும் நமக்கு பொருந்தும். மனநசீலனைத்தான் மனிதன் சொல்லி சொல்லுவோம். மனிதன் சொல்லி சொன்னா சிந்திப்போன்னு சொல்லி அர்த்தம். ஒரு ஆடோ மாடோ அப்படியே அமைதியாக அமர்ந்துக்கிட்டது, அசை போட்டுக்கிட்டு இருந்தா அது சிந்திக்குது நான் சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம். மனுஷன் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தானா, கண்ணு மூடி இருந்தாருன்னா ஒன்று தூங்குறார், இல்லை தியானம் பண்ணுறார், இல்லை சிந்திக்கிறார், எதுவும் சொல்லலாம். சிந்திக்கிறாருன்னு சொல்லி மனுஷனை தான் சொல்ல முடியும். ஆக பிரம்மத்தை 2 விதமாக உபாசனை செய்தோம் என்று. என்ன? வெஷ்டி, சமஷ்டி. வெஷ்டி சொல்லி சொன்னா மனித அங்கங்களில் பிரம்மன் அந்தந்த அங்கங்களில் உள்ள சக்தியாக இருக்கின்ற, கையில தூக்குகின்ற சக்தி, காலில் நடக்கின்ற சக்தி, கண்ணில் பார்க்கின்ற சக்தி, காதில் கேட்கின்ற சக்தி, இப்படி எல்லா சக்தியாகவும் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆக மனித அங்கங்களில் பிரம்மன் அந்தந்த அங்கங்களில் உள்ள சக்தியாக இருக்கின்றார். ஆக சமஷ்டியில் தேவதைகளில் அந்தந்த ரூபமாக பிரம்மன் இருக்கின்றார். விருஷ்டவ் மழையாக, விருஷ்டி சொல்லி சொன்னா மழை, மழையாக, மழையில் என்ன? திருப்தி ரூபமாக இருக்கின்றாரா. தம் நம இதி உபாசீத. தத் என்றால் தத் நம இதி உபாசீத. தத் என்றால் பிரம்மத்தை,
நம சொல்லி சொன்னா நமஸ்காரத்திற்கு யோக்கியமான பொருளாக பிரம்மத்தை உபாசிக்க வேண்டும். வணக்கத்திற்குரிய போற்றுதலுக்குரிய நமஸ்காரத்துக்குரிய பொருளாக அந்த பிரம்மத்தை உபாசிக்க வேண்டும், அல்லது வசீகரிக்கும் தன்மையை உடையதாக உபாசிக்க வேண்டும் என்கின்றார். இப்படி உபாசித்தால் என்ன பலன் கிடைக்கும்? நம்யந்தே அஸ்மை காமாக. காமாக என்றால் நாம் ஆசைப்படுகின்ற பொருள்கள். அஸ்மை உபாசகனை குறிப்பது. நம்யந்தே வந்து வணங்கும். நாம் எதையெல்லாம் நினைத்து அப்படி உபாசனை செய்கின்றோமோ அப்படி ஆசைப்படுகின்ற பொருள்கள் எல்லாம் அந்த உபாசகனை வந்து வணங்குமா. எப்போ வேணும் என்ன வேணும்னு சொல்லி கேட்குமா. இவன் விரும்புகின்ற பொருள்கள் எல்லாம் இவனிடம் வந்து வணங்கும், வந்து அடையும். நம்யந்தே வந்து வணங்குகின்றது. சாதாரணமாக ஒரு பொருளை ஆசைப்பட்டால் அது ஓடிக்கொண்டே இருக்கும், கைக்கு அகப்படாது. விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும் சொல்லுவாங்க பாருங்க. அது போலாம் இங்க கைக்கு அகப்படுறதில்லை, காணல் நீரை போல. ஆனால் இந்த உபாசனையோட பலன் அந்த பொருள் நம்மை வந்து அடையும் சொல்லி சொல்றார். இவைகள் எல்லாம் காமிய உபாசனைகள் தான். கானகம் இலங்கு புலி பசுவோடு குழாவும் நின் கண்காணமும் நெகிடிகென பெரிய கட்டை மிக ஏந்தி வருமே. போனகம் அமைந்ததன அக்காமதேனு நின் பொன்னடியில் நின்று சொல்லுமேன்னு சொல்றார். அந்த காமதேனு அவருடைய காலடியில் வந்து வணங்கி நமஸ்காரம், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வேணும் சொல்லுங்கன்னு கேட்குமா. அது போல இந்த காமிய உபாசனைக்கு இதெல்லாம் பலன் என்று சொல்லுகின்றார். அதனால்தான் தாய்மலர் ஒருத்து சொல்றார், உன்னை வணங்குவதால் பெறுகின்ற பலன் ஓயாமல் பெறுவர் என்று முறையிட்டதால் சொல்றார். எல்லாம் கிடைக்குன்னு சொல்றாங்களே, உன்னை நமஸ்காரம் பண்ணா அப்படி சொல்லி ஒரு இடத்த கேட்கிறார் இறைவனை. ஆக இவன் பிரம்மத்தை வணக்கத்திற்குரியதாக உபாசனை செய்வதால் அவைகள் இவனை வந்து வணங்கும். தத் பிரம்ம இதி உபாசித்த. இங்கே பிரம்மனை பிரம்ம என்று உபாசனை செய்வது, அப்படி புரிவது, இதுங்க ஞானம் சொல்லி எடுத்துக்கணும். ஆக இங்கே சச்சிதானந்த பிரம்ம இல்லை. இதை பெரியதாக உயர்ந்ததாக உபாசனை செய்தால், காமியமாக உபாசனை செய்தால் பிரம்மவான் பவதி. இவன் பிரம்மவான் ஆகின்றான், உயர்ந்தவன் ஆகின்றான். தத் பிரம்மண பரிமர இத் உபாசித்த. அந்த பிரம்மத்தை பிரம்மத்தினுடைய பரிமர அழிக்கின்ற சக்தியாக, பரிமர சொல்லி சொன்னா அழிக்கின்ற, அல்லது அந்த பிரம்மனை அழிப்பதற்கான சாதனமாக நினைத்து, ஸ்தானம்னா இங்க சுடுகாடுன்னு பொருள் போட்டுறாங்க, மயானம். இந்த உலகத்தையே பிரளய காலத்தில் நாசப்படுத்துகின்ற சக்தியாக பிரம்மத்தை உபாசனை செய்தால் அவனுடைய பகைவர்கள் நாசத்தை அடைவார்கள் சொல்றது. எப்படிப்பட்ட பகைவர் நாசத்தை அடைவார்கள்? பரியேனம் மிரியந்தே. இந்த வார்த்தையை பரியுடன் மிரியந்தை சேர்த்து கொள்ளணும். ஏனம் இந்த சொல்லு வந்து தனிச்சொல். பரி மிரியந்தே, இறந்து விடுகின்றார்கள், அழிவார்கள் சொல்றார். ஏனம் இந்த உபாசனை த்விஷந்தக, வெறுக்கின்ற பகைவர்கள். இவன் வெறுக்கின்ற பகைவர்கள் அல்லது இவனை வெறுக்கின்ற பகைவர்கள், இந்த உபாசகனை வெறுக்கின்ற பகைவர்கள் இறந்து விடுகிறார்கள் சொல்லி சொல்றார். அது மட்டும் இல்ல, உபனிஷத் சொல்லுகின்றது, இந்த உபாசகன் யாரை வெறுக்கின்றானோ அவர்கள் இறந்து விடுவார்கள். உபாசகனுக்கு விருப்பெருப்பு இருக்கும். இந்த இடத்துல நாமும் நினைச்சிக்க கூடாது, நாம வந்து பிரம்மத்தை அறிகின்றவர்கள், நாம் உபாசகர்கள் இல்லை, நிதித்தியாசனத்தில் இருக்கிறவர்கள். ஆக இங்கு ஞான நிஷ்டையில் மட்டும்தான் குரோத காமத்தை அடியோடு நம்முடைய மனதிலிருந்து சூடு தெரியாமல் நீக்க முடியும். கர்மயோகத்தில் ஓரளவிற்கு விருப்பு வெறுப்பு குறைஞ்சிருக்கும். ஞான நிஷ்டையினால் தான் நம் மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசைகளும் குரோதங்களும் காமங்களும் பொறாமையும் எல்லா விதமான துர்குணங்களும் அடியோடு நீக்கப்படும். ஆகவே உபாசகர்களுக்கு காமக்ரோத தோஷம் இருக்கலாம். அடுத்தது பரி என்பதுடன் மிரியந்தே என்பது சேர்த்து கொண்டால் பரி மிரியந்தே, இறந்து விடுகிறார்கள். எவர்கள்? அப்ரியாக, உபாசகர்களால் யார் வெறுக்கப்படுவார்களோ, பகைவர்கள் தானே பொதுவாக வெறுப்போம், அந்த பகைவர்கள் அவர்களை குறிக்கின்ற சொல்லிது பிராத்ருவ்யாக. அந்த பகைவர்கள் முன்பு சொன்ன சபத்னாக பகைவர்கள், அதே அர்த்தம் தான் இங்க. பிராத்ருவ்யாக, முன்பு சொன்ன பகைவன் இவனை வெறுப்பவன், இப்பொழுது சொன்னவன் இவனால் வெறுக்கப்படுபவர்கள் எல்லாருமே என்னவா? பிரம்மனை நாச காரணமாக உபாசனை செய்தால்,
அந்த பிரம்மத்தை அழிக்கும் சக்தியாக உபாசனை செய்தால் இவனை வெறுப்பவர்கள் இறந்து விடுவார்கள் சொல்றார். இவனை வெறுப்பவர்கள் தான். அதனால இந்த உபாசனை நமக்கு இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கும். நமக்கு விருப்ப வெறுப்பே இல்லை, யார் மேல அப்படிதான் துவேஷமெல்லாம் வேண்டாம். இவன் யாரையெல்லாம் வெறுக்கின்றானோ அவர்கள் ஆயுளை முடித்து கொள்வார்கள். உபாசகன் தானே, அவன் எடுத்த விருப்பு வெறுப்பு இருக்கும் சொல்றார். ஆக இதே உபாசனையை நிஷ்காமியமாக செய்தால் மற்றவர்களை கொள்வதற்கு பதில் உலகையே மித்யா என்ற ஞானத்திற்கு நம்மை அது தகுதிப்படுத்தும் சொல்றார். அதுதான் நிஷ்காமியமா பண்ணணும், இல்லைன்னா நம்ம அசுரர்கள் ஆகிட்டோம். அதனால தான் சொல்லுவோம், நன்கு ஜபம் தியானமெல்லாம் செய்து மனதை ஒருமுகப்படுத்தி பெரிய மந்திர சித்தியெல்லாம் அடைஞ்சுன்னு சொன்னாலும் கூட நல்ல குணங்கள் நம்மிடத்து இல்லை என்றால் நாம் அசுரரை போல ஆகிடும். அசுரன் அது தானே, அவன் பண்ணாத தவமா, அவன் செய்யாத பெரிய தபஸா, அதுக்கு மேலே நம்மளால் பண்ணவே முடியாது. ஆனால் அவன் எடுத்த நல்ல குணங்கள் பண்புகள் இல்லை, அசுரனா இருந்ததுனால அவனால் உலகத்துக்கும் துன்பம், அவனுக்கு இறுதியை தேடிக்கொள்கின்றான். ஆக உலகை கனவு என்று துணிந்து விட வேண்டும் சொல்றார். ஆக நிஷ்காமியமாக உபாசனை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நமக்கு நம்மை ஞானத்திற்கு தகுதியை கொடுக்கும். உலகத்தை கனவு என்று துணிந்தான் சொல்றார் கைவல்ய நவநீத ஆசிரியர். அந்த சிஷ்யன் அவருடைய அனுபவத்தின் மூலமாக இந்த உலகமெல்லாம் கனவு தான் சொன்னார். இத்துடன் உபாசனை பிரகரணமானது நிறைவை அடைகின்றது. இனி அடுத்த பகுதியில் ஞானத்தை மீண்டும் சொல்லி ஜீவன் முக்தனுடைய வாழ்க்கையை வர்ணிக்கின்றது. இந்த பகுதி முழுவதும் பிரம்மவள்ளியில சொன்ன கருத்தே திரும்ப திரும்ப வருகின்றது. ஜீவன் முக்தியை வர்ணிக்கப் போகின்றது. அதற்கு முன்பாக சில விஷயங்களை பார்ப்போம். சயச்சாயம் புருஷே யச்சாசாவாதித்யே சயேகஹ சய ஏவம் வித் அஸ்மாலோகாத் பிரேத்ய ஏதமன்னமயமாத்மானம் உபசங்கிரம்ய ஏதம் பிராணமயமாத்மானம் உபசங்கிரம்ய ஏதம் மனோமயமாத்மானம் உபசங்கிரம்ய ஏதம் விஜ்ஞானமயமாத்மானம் உபசங்கிரம்ய ஏதம் ஆனந்தமயமாத்மானம் உபசங்கிரம்ய சயச்சாயம் புருஷே யச்சாசாவாதித்யே சயேகஹ சய ஏவம் வித் அஸ்மாலோகாத் பிரேத்ய ஏதம் அன்னமயமாத்மானம் உபசங்கிரம்ய ஏதம் பிராணமயமாத்மானம் உபசங்கிரம்ய ஏதம் மனோமயமாத்மானம் உபசங்கிரம்ய ஏதம் விஜ்ஞானமயமாத்மானம் உபசங்கிரம்ய ஏதம் ஆனந்தமயமாத்மானம் உபசங்கிரம்ய. மந்திரார்த்தத்தை பார்க்கலாம். சக யச்சாயம் புருஷே, சக யக புருஷே. ஒரு மனிதனுடைய மனதில் எந்த ஒரு ஆத்மா ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கின்றதோ, யச்சாவாதித்யே ஹிரண்ய கர்ப்பனுக்கு எந்த ஒரு ஆத்மா ஆனந்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றதோ, சக ஏகக இரண்டு ஒன்றுன்னு சொல்றார். இரண்ய கர்ப்பனுடைய ஆனந்தமும் அவனுக்கு எந்த ஒரு ஆத்மா ஆனந்தத்தை கொடுக்கின்றதோ, ஒரு தனி மனிதனுக்கு எந்த ஒரு ஆனந்தமானது ஆத்மா கொடுத்து கொண்டிருக்கின்றதோ, அந்த இரண்டும் சக ஏகக இரண்டும் ஒன்று. இப்படி சொல்றதுனால ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் கூறப்படுகின்றது. சக யக ஏவம் வித், யார் இவ்விதம் அறிகிறார்களோ, அஸ்மாத் லோகாத் பிரேத்ய, இந்த உலகில் உள்ள மமகாரத்தை தியாகம் செய்து, இந்த உலகத்தில் உள்ள பொருள்களை என்னுடையது 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 என்கின்ற அந்த எண்ணத்தை தியாகம் செய்து, என்னுடையது என்ற எண்ணத்தை விடுத்து, லோகாத் வெளியில் உள்ள பொருள்களில் என்னுடையது என்ற பாவனையை விட்டுவிட்டு, ஒவ்வொரு கோஷத்தில் உள்ள அகங்காரமும் வெளி விஷயத்தில் இருக்கக்கூடிய மமகாரமும், ஒவ்வொரு கோஷத்தை நான் என்று நினைப்பது, பிறகு வெளி பொருள்கள் இருக்கக்கூடிய என்னுடையது என்கின்ற இந்த இரண்டு எண்ணத்தையும் விட்டு விட்டு என்றால் படிப்படியாக தாண்டி வருகின்றான்னு சொல்றார். ஒரே நேரத்தை தாண்ட முடியறதில்லை, படிப்படியாக தாண்டி. அப்படின்னா தாண்டுதல் சொன்னா அது அதில் இருக்கக்கூடிய அபிமானத்தை விடுதல் சொல்லி அர்த்தம்.
அபிமானத்தை விடுதல். இந்த உடல் மேலே அலங்காரம் எல்லாம் செய்து கொண்டு அது இதெல்லாம் எண்ணம் இருந்ததுன்னா அது அன்னமய கோஷத்துல இருக்கக்கூடிய அபிமானம். பசி தாகத்துல நமக்கு இருக்கக்கூடிய அபிமானம் இருந்தால் அது பிராணமய கோஷத்துல இருக்க அபிமானம். எல்லா விதமான உணர்ச்சிகள் மீதும் உணர்வுகள் மீதும் நமக்கு ரொம்ப அபிமானம் இருந்ததுன்னா அது மனோமய கோஷத்துல. பிறகு புத்தியில நம்முடைய அபிமானம், நம்முடைய அறிவில் நமக்கு இருக்கிற அபிமானம் இதெல்லாம் இருந்ததுன்னா அது விஞ்ஞானமய கோஷம். பிறகு ஆனந்தம், எனக்கு துன்பமே வரக்கூடாது, எப்போ பார்த்தாலும் இன்பமாக இருக்கும், ஒரு சிறு சிரமம் வரக்கூடாதுன்னு நினைச்சோம்னா ஆனந்தமய கோஷத்தில் இருக்க அபிமானம். இதுல உள்ள அபிமானங்களை எல்லாம் விட்டு படிப்படியாக கோஷத்தை தாண்டி வருகின்றான். அதுதான் சொல்ல ஏதம் அன்னமயம் ஆத்மானம் உபசம்கிரம்ய. ஏதம் இந்த அன்னமயத்தை ஆத்மா என்று நினைத்து கொண்டிருந்த அன்னமயத்தை தாண்டி உபசம்கிரம்ய நான் என்கின்ற புத்தி அபிமானத்தை அன்னமயத்திலிருந்து எடுத்து ஏதம் பிராணமயம் ஆத்மான உபசம்கிரம்ய பிராணமயத்தில் நான் என்கின்ற புத்தியை தியாகம் செய்து ஏதம் மனோமயம் ஆத்மான உபசம்கிரம்ய மனோமயத்தை ஆத்மா என்கின்ற புத்தியை விட்டு நாம் தாண்டி. இது ஒரு கருத்து இருக்குங்க. சாஸ்திரத்தை நாம் படிக்கிறோம், படிச்சதுனாலே நாமும் அந்த கோஷங்களை எல்லாம் தாண்டி விட்டோம் சொல்லி நாம் அர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது, அப்படி கற்பனையும் பண்ணிக்க கூடாது. படிச்சிருக்கோம் அவ்வளவுதான், தகவல் தெரிஞ்சிருக்கு அவ்வளவுதான், செய்தியாக நம்ம மனதில் பதிஞ்சிருக்கு அவ்வளவுதான். கற்றதனால் உன்னை கண்டவன் போல் கூத்தாடில் குற்றம் என்று என்னெஞ்சே கொதிக்கும் பராபரமே சொல்றார். படிச்சதுனால மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி படிக்கிறது முதல், பிறகு அதை சிந்தனை செய்து புரிந்து கொள்வது அடுத்த படி. புரிந்து கொள்வது என்ன பண்ணணும், மனதில் அந்த கருத்துக்களை சதா ஓட விட்டு கொண்டு அதை பற்றி சிந்தனை பண்ண அதில் ஒரு சீரியஸ்னஸ் நமக்கு வரணும். ஏதோ வந்தோம் ஏதோ படித்தோம், சில நேரத்தில் அப்படி ஆயிடுது. படிக்கிறதுக்காக வந்திருப்போம், அங்கே இருக்க சில சௌகரிய சூழ்நிலைகள், அப்புறம் என்ன ஆயிடும்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கவனம் போயிட்டு சரி அப்படி ஆயிடும். அப்படி இருக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையை எதுக்காக தியாகம் பண்ணமோ அந்த வாழ்க்கையில் அடைய வேண்டியதை முயற்சி செய்து அடைஞ்சிடும். அப்படி இல்லாமல் இந்த எல்லாரும் போல தான் நாமளும் வந்து கேட்டுட்டு எல்லாரும் போல நாமளும் இருந்தோம்னா அது எதுக்கு இந்த வாழ்க்கையை நாமும் இதுக்காக டெடிகேட் பண்ணோம், தியாகம் பண்ணோம், ரொம்ப முக்கியம். இல்லைன்னா எல்லாரும் போல நாமளும் என்ன பண்ணுவோம்னா வாழ்ந்தேன் நான் 2 கால் மாடு போல, எது கடைசி சாப்பிட்டேன், எது சௌகரியமாக இருக்கு இருந்துட்டேன், எது அப்படி இப்படி எது அப்படி இருந்துட்டேன், அவ்வளோதான். அப்புறம் திரும்பி பார்த்தோம்னா நஷ்டம் நமக்கு தான். திரும்பி பார்த்தா 70 வயசு ஆகிட்டு இருக்கும், காலமும் போயிட்டு இருக்கும், முடிஞ்சு போச்சு. அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சீரியஸாக இருக்கணும். சீரியஸாக இருக்கணும்னு என்ன, ரொம்ப அதில் ரொம்ப முமுட்சுத்துவத்தோடு இருந்து இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை மனதில் நினைத்து அந்த விஷயங்களை ஆராய்ச்சி செய்து அந்த அறிவில் நிலை பெற்று விட வேண்டும். அதுக்காக தான் அந்த வாழ்க்கையை நம்ம வந்துடும். ஆக ஏதம் ஆனந்தமயம் ஆத்மான உபசம்கிரமிய. இங்கே சாஸ்திரத்தை படிப்பதனால் மட்டும் பஞ்சகோஷத்தை நாம் தாண்டி வர முடியாது. கற்ற கலையால் நிலைதான் காண்பனோ காண்பதெல்லாம் மற்ற விடத்தை வெளியாமன்றோ பராபரமே. இன்னொன்னு சொல்றாரு, கற்றதும் கேட்டதும் தான் ஏதுக்காக கடபடம் என்று உருட்டுதற்கோ கல்லால் எம்மான் குணம் கூறி ஒன்றரன் என்று கை காட்டும் குறிப்பை கண்டு இன்ப நிட்டை கூட ஒன்றோ கற்றதும் கேட்டதும் சொல்றார். நிறைய இடத்துல சொல்றார், ரொம்ப ஜாக்கிரதையா சொல்றார். ஆக அடுத்தும் படிப்படியாகத்தான் நாம் பக்குவத்தை அடைந்து வர முடியும். உபனிஷத்தை படித்தவுடன் எனக்கு எல்லாம் வந்து விடணும்னு சொல்லி நாம நினைக்கிறோம், ஜீவன் முக்த லட்சணம் எனக்கு வந்து விடணும்னு சொல்லி நினைக்கிறோம். அதெல்லாம் நடக்காது, தவறு கூட. அவர்களும் இதை அடைந்த மகான்களும் பெரியவரும் எவ்வளவு முயற்சி செய்து அந்த ஞானத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு எவ்வளவு முயன்று இருக்கின்றார்கள். ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம் என்னிடத்தில் இல்லையே என்று வருத்தப்படக்கூடாது. ஏனென்றால் அதுக்காக முயற்சி செய்து அதை நாம் நம்முடையதாக ஆக்கி கொள்ள வேண்டும். அதுதான் இங்க முக்கியம். முந்தி சில பலகீனங்கள் நம்ம இடத்துல இருந்தது, என்னிடத்துல பலகீனம் இருக்கின்றதும் எனக்கு தெரியாது இருந்தது. இப்போ அப்படிப்பட்ட சில பலகீனங்கள் என்னிடத்துல இருக்கின்றது என்று தெரிந்திருக்கின்றது. அந்த அளவில் அதுவே பெரிய மகிழ்ச்சி தான். என்னிடத்துல இருக்க பலகீனங்களே நான் ஏற்றுக்கொள்ளலைன்னா நான் நிச்சயமா அதிலிருந்து விடுபட முடியாது, நான் வளர்ச்சி அடைய முடியாது. அவ்வளவுதான், அதிலே இருந்து அவளே இருந்துட வேண்டியது தான். அதில் இருக்கிற நம்மளுடைய குறைகளை பலகீனங்களை நாமே தெரிந்து அதிலிருந்து நாம் விடுபட முயற்சி பண்ணணும். இதை நாமே தெரிஞ்சுக்கணும். நிறைய நேரம் நமக்கு தெரியறதில்லை, ஆனால் பிறகு சொல்லும்போது நமக்கு அது சங்கடமாக கூட ஆகிவிடுகின்றது, ஏற்றுக்க முடியறதில்லை. ஆனால் உண்மை அதுதான். யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நம்முடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டியாக நினைச்சுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னால் அதை நம்முடைய வாழ்க்கைக்கு உரமாக மாற்றிக்கொண்டு நாம் அதன் மேலே மேலே வந்துடணும். அது நிச்சயமா ஆன்மீக சாதனையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஆமா, என்னை தொடாத, நான் தொட்டா சிலிங்கின்னா ஒன்றையும் பண்ண முடியாது, தொட்டா சிலிங்கி அதுவும் ஒன்றையும் பண்ண முடியாது. ஆக பக்குவம் அடைந்து வரணும். உடனே அனைத்தையும் விட முடியாது, அதுவும் தெரிகின்றது.
படிப்படியாகத்தான் நாம் வர முடியும், அதை விட முடியும். ஒன்றிலிருந்து நம்ம விடணும்னு சொல்லி சொன்னா படிப்படியாகத்தான் வரணும். உடனே வர முடியாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கின்றது. சாஸ்திரத்துக்கு இன்னும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நமக்கு வழிகாட்டக்கூடிய குருமார்களுக்கு இன்னும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏனென்றால் அவர்களும் அப்படி இருந்து தானே வந்தார்கள். எப்போ ஏதோ பிறவிலை செய்த புண்ணியத்தின் விளைவாக அவர்களுக்கு பக்குவங்கள் கைகூடி இருக்கலாம். இல்லை என்றால் முயற்சி செய்துதான் வருகின்றார்கள். வேதாந்தத்தை என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அசாதாரணமாக ஏற்கனவே பண்பட்ட யோக பிரிஷ்டன் போன்றவர்களுக்கு வேதம் இல்லை, அது அவர்களுக்கு வழிகாட்டும். ஆனாலும் கூட சாதாரண சராசரியாக இருக்கக்கூடிய சாதகனை கைப்பிடித்து அழைத்து படிப்படியாக அழைத்து சென்று உச்சத்தை தொட வைப்பதுதான் வேதாந்த சாஸ்திரத்தின் வேலை என்பது பெரியோருடைய வாக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆக மனதை அமைதியாக வைத்து அடுத்த முயற்சிக்கு தயாராக வேண்டும். இனி வருவது ஞான பலம். இதுவரை பிரம்ம வழியில் சொல்லப்பட்ட ஞானமானது ஞாபகப்படுத்தப்பட்டு இப்படி ஆனந்தமயத்திலும் அகங்காரத்தை துறந்த ஜீவன் முக்தனுடைய வாழ்க்கை இங்கே வர்ணிக்கப்படுகின்றது. இமாம் லோகான் இந்த இதில் ஆரம்பித்து கடைசி பகுதி வரை ஜீவன் முக்தனுடைய வாழ்க்கை, பஞ்ச கோஷத்தையும் கடந்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதை உபனிஷத் அழகாக வர்ணிக்கின்றது. ஞானம் வந்த பிறகும் பிராரப்த கர்மத்தினால் அவனுக்கு சரீரம் இருக்கும். உடனே சரீரம் போயிடாது. ஞானம் வந்தா சரீரம் போய்விடும் என்றால் ஜீவன் முக்தி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அப்படி இருந்தா என்ன ஆகுன்னு சொல்லி சொன்னா, வகுப்புக்கு வந்து ஏமாந்து நமக்கு ஞானம் வந்துட்டா வகுப்புக்கு வெளியில எப்பொழுதும் ஆம்புலன்ஸ் நிறுத்தி வச்சிருக்க வேண்டியதாகும். அல்லது சொல்றவரும் கூட ஜீவன் முக்தியாக லட்சணத்தை உணராமல் சொல்லி கொண்டு இருக்கார் அர்த்தம். இந்த குரு சிஷ்ய பரம்பரையே வராது. ஆகவே ஞானம் வந்த பிறகும் கூட பிராரப்த கர்மத்தினால் அவன் இதே உலகில் இதே மாதிரியான மக்களோடு, பிரம்மத்தை புரியாத மக்களோடு இருந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அவனுக்கு சரீரமும் இருக்கும், உலகமும் இருக்கும், அனுபவமும் இருக்கும். ஆக இந்த வாழ்க்கையை அவன் எப்படி நடத்துகின்றான் என்பது இங்கு சொல்லப்படுகின்றது. 10வது அணுவாக்கம் 6வது பகுதி நிறைவு பகுதி. இமான் லோகான் காமான்னி காமரூப்ய அனுசஞ்சரன் ஏதத் சாமகாயன்னாஸ்தே ஹாவு 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 அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதஹ அகம் ஸ்லோக கிருதகம் ஸ்லோக கிருதகம் ஸ்லோக கிருத் அகமஸ்மி பிரதமஜாரிதாஸ்ய பூர்வம் தேவேப்யோ அமிர்தஸ்ய நாபாயி யோமா ததாதிஷ இதே வமாவாஹாம் அகமன்ன அகமன்ன மதந்தமாத்மி அகம் விஸ்வம் போடம் அப்யபவாம் ஸ்வர்ண ஜோதிஹி ஏவம் வேத இத்யுபனிஷத் இமான் லோகான் காமான்னி காமரூப்ய அனுசஞ்சரன் ஏதத் சாமகாயன்னாஸ்தே ஹாவு 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 அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதஹ அகம் ஸ்லோக கிருதகம் ஸ்லோக கிருதகம் ஸ்லோக கிருத் அகமஸ்மி பிரதமஜாரிதாஸ்ய பூர்வம் தேவேப்யோ அமிர்தஸ்ய நாபாயி யோமா ததாதிஷ இதே வமாவாஹாம்
அகமன்ன அகமன்ன மதந்தமாத்மி அகம் விஸ்வம் புவனம் அப்யபவாம் ஸ்வர்ண ஜோதிஹி ஏவம் வேத இத்யுபனிஷத். மந்திரார்த்தத்தை பார்க்கலாம். இமான் லோகான் காமானி காமானி காமரூபிய அனுசஞ்சரன் இமான் லோகான் இந்த லோகத்தில் அனுசஞ்சரன் நகர்ந்து கொண்டு சஞ்சரித்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கின்றான். பரிவிராஜகன் வீடு வாசல் இல்லை, அல்லது வாழ்க்கையை அவன் எப்படியோ நடத்தி கொண்டிருக்கிறான். எப்படி என்றால் காமானி அவனுடைய விருப்பப்படினா வாழ்க்கை ஏற்கனவே முறையாக வாழ்ந்திருப்பான். அந்த வாழ்க்கையில அவனுக்கு ஒரு நியமம் முறையெல்லாம் இருந்திருக்கும். அந்த படி என்றும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அவன் எப்படி நினைக்கிறானோ அப்படி எடுத்துக்கலாம். அதுக்காக அவன் அதர்மமா இருப்பான்றதுலாம் இல்லை, எப்படி வேணா இருப்பான் அப்படி அர்த்தம் இல்லை. இருந்தாலும் இங்க சொல்லுகின்றது அவனை யாரும் எந்த கட்டுப்பாட்டையும் சொல்ல முடியாது. காமான்னி சொல்லிச்சுன்னா விருப்பப்படி உணவை உண்டு கொண்டு, காமம் யதேஷ்டம் விருப்பப்படி, காமக பிளஸ் காம பிளஸ் அன்னம் காமான்னி. எந்த விதமான விதி நிஷேதமும் கிடையாது, எந்த விதமான இப்படித்தான் அப்படித்தான்ற கட்டுப்பாடெல்லாம் எதுவும் கிடையாது. அவனுக்கு நினைத்ததை நினைத்த அளவு சாப்பிடுகின்றான். காமான்னி எதையாவது சாப்பிட்டு கொண்டு. சில நேரத்தில் காயிலே உதிர்ந்த கனி கடும் பசி தனக்கு கிடைத்து சொல்றார். ஒரு ஆசிரமத்தில் ஒரு சுவாமி இருந்தார். சாப்பிடும்போது எல்லாம் சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அவர் மட்டும் தனியாக போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். இந்த சிஷ்யர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் வந்துடுது, இவர் என்ன சாப்பிட்றாரு பார்க்கணும். என்ன நல்ல ட்ரை ஃப்ரூட்ஸு, முந்திரி, பாதாம், பிஸ்தா அப்படி போல எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன சாப்பிட்றாரு பார்க்கணும், ஏன் நம்ம கூட சாப்பிட மாட்டோம். எப்படியோ முயற்சி செய்து பார்த்தாங்க, அவர் என்ன சாப்பிட்றாரு அவர் சாப்பிடும்போது அவங்களால பார்க்க முடியல. அதுக்காக கதவு அங்கே இங்கே அதெல்லாம் பார்த்து ஏதோ பார்த்தாங்க. ஒரு நாள் குருவுக்கு தெரியும் நம்மளுக்கு நல்லா நிச்சயமாக அதெல்லாம் பார்ப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு, ஒரு நாள் ரொம்ப கியூரியாசிட்டி அதிகமாகிடும். அந்த கதவை எல்லாம் முயற்சி பண்ணி இடித்து தள்ளி அவர் உள்ளே இருக்கும்பொழுது எப்படியோ உள்ளே போயிட்டாங்க. போன உடனே பார்த்தாங்க அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். இந்த கதவுக்கு முதுகை காட்டிட்டு செவத்து பக்கம் திரும்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். என்ன சாப்பிட்றாரு பார்த்தா அதில் 2 தழை 4 உலர்ந்த சில பொருள்கள் அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அது எதுக்கு சொல்றாருன்னா, நிறைய பேருக்கு அப்படிலாம் ஒரு எண்ணம் வந்துடுதுன்னா அந்த குருவானவர் சொல்லி கொடுத்தார். அவர் சாப்பிடுறது என்ன சாதாரணம் தான், சிஷ்யர்கள்லாம் நல்லா சாப்பிடணும், அது சரி. அவர் என்ன சாப்பிட்டாருன்னா அவருடைய ஆரோக்கியத்துக்கு என்ன தேவையோ அவருடைய கட்டுப்பாட்டுக்கு என்ன தேவையோ அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த சாப்பிட்ற விஷயத்துல மனுஷாளுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு. இருந்தாலும் கூட அதையும் கூட ஒழுங்குபடுத்தி சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம் இருந்தாலும் இங்க ரொம்ப அழகா சொல்ற, எதையாவது சாப்பிட்டு கொண்டு காமரூபி விரும்பிய வேஷத்தை எடுத்துக்கொண்டு, இதுதான் இந்த ட்ரெஸ் தான் இப்படிதான்றதுலாம் இல்லை, விரும்பிய வேஷத்தை எடுத்துக்கொண்டு சஞ்சரித்து கொண்டிருக்கின்றான். ஏதத் சாமகாயன் ஆஸ்தே இந்த பாட்டை பாடிக்கொண்டு இருக்கின்றான். என்ன பாட்டு? ஹாவு 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 என்று பாடிக்கொண்டு. ஆமா, ரொம்ப சொல்றோம்ல நல்ல ஹாயா இருக்காருப்பா சொல்றோம், இதுல இருந்து தான் வந்திருக்கணும் போல இருக்கு. ஹாயா இருக்காருப்பா அப்படின்னா ஃப்ரீயா இருக்கான்னு சொல்லி அர்த்தம். மனசுல ஏதோ தோன்றத இந்த ஹம்மிங் பண்றது சொல்லுவாங்க பாருங்க, சில நேரத்துல சில பாட்டு இதெல்லாம் வார்த்தைகள் என்னாட அந்த மியூசிக்கை மனசுல நினைச்சிட்டு அப்படியே. இதன் தாற்பயம் என்னவென்றால், நம்முடைய மனம் பக்குவம் அடையும் வரை உணவானது நம்முடைய எண்ணத்தை நிர்ணயிக்கும் காரணியாக இருக்கும். எப்படிப்பட்ட உணவை உட்கொள்கின்றோமோ அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு அமையும். ஆக உணவானது நம்முடைய அந்த காரணத்திற்கு ஒரு சம்பந்தத்தை கொடுத்துள்ளது, உண்மைதான். சாத்வீகமான உணவு உண்டால் மனம் சாத்வீகமாக இருக்கும். உணவானது ஒருவனுடைய மனதை நிர்ணயிக்கின்றது, சந்தேகம் இல்லை, பாதிக்கின்றது. ஆனால் அதான் சொல்லுவாங்க, ஒரு சிஷ்யன் ஒரு ஆசிரமத்தில் இருந்தாரா, பாடம் சொல்லும்போது வாத்தியார் சொல்றதுக்கு முன்னே முந்தி சொல்லிடுவாராம், எது கேட்டாலும் மற்றவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காம ரொம்ப ஷார்ப்பா இருந்தாராம். அப்போ அவர் தோணுச்சான சிஷியனுக்கு மடைப்பள்ளியில் சொன்னாராம், கிச்சன்ல அவருக்கு ஒரு 10 நாளைக்கு எருமை பால் கொடுங்கன்னு சொன்னாராம். அப்புறம் மந்தமாயிட்டான். உணவோட நிர்ணயிக்குது. அதான் ஜீவன் முக்தனை அது பாதிக்காது. அவன் யாரிடம் வேண்டுமானால் சாப்பிடலாமா, ஏன்னா அந்த நிலையை கடந்துட்டான்.
அவனை எதுவுமே பாதிக்காத அளவுக்கு மனதானது அப்படி பக்குவப்பட்டு விட்டது. இப்போ பாருங்க, தயிர்ல வெண்ணெய் இருக்கு, தயிரில் இருக்க வெண்ணெயை எடுத்த பிற்பாடு அந்த வெண்ணெயை மறுபடியும் நீரில் போட்டோம்னா நீரோட கலக்குமா? கலக்காது, தனியாக தான் இருக்கும். அது போல இவன் மனதை நன்கு பக்குவப்படுத்தி திரட்டி எடுத்து விட்டான், வெண்ணெயை போல. ஆமா, கைவல்லிய நவநீதம், நவநீதம்னா வெண்ணெய் தானே, திரட்டி எடுத்தது போல. ஆக ஜீவன் முக்தனை அது பாதிக்கிறது இல்லை. அவன் யாரிட வேண்டுமானால் சாப்பிடலாம். ஆனால் உபாசகன் அப்படி இல்லை. அவனுக்கு நியமம் இருக்கு. பக்குவம் ஒரு முறை, பக்குவம் வந்த பிற்பாடு ஒரு பாப்பி இடங்கூட வாங்கி சாப்பிட்டாலும் அவரை அது ஒன்றும் செய்யாது. ஆக இதன் பொருள் என்னவென்றால், உணவு அவனுடைய மனநிலையை பாதிக்காது. எது கொடுத்தாலும் பிரம்மாஸ்மி என்று சொல்லி என்ன பண்ணிடுவார்? சாப்பிட்டுடுவார். இந்த அகத்தியர் 2 அரக்கனுங்க, அண்ணன் தம்பி இல்லையா, என்ன பண்ணுவானுங்கெல்லாம் பொதுவாக பழமாக மாறி ஒரு அரக்கன் அப்படி ஆகிடும். இன்னொரு ரிஷி முனிவர் யாருன்னா வந்தால் அதை சாப்பிட்டுடுவார். சாப்பிட்ட பிற்பாடு வயிற்றுலேருந்து வெடித்து வெளியே வருவாங்க. அவங்கள சாப்பிட ஒரு கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது அகத்தியருக்குன்னு தெரிஞ்சது. அவரே அது போல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணால், ஒரு வரவேற்று தம்பியை பழமாக மாற்றி அவரை சாப்பிட விட்டாங்க. சாப்பிட்ட பிற்பாடு இப்போ வெளியே வான்னு சொல்லி சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாராம், வாதாபி ஜீர்ணாபின்னு சொல்லிட்டார். அவன் அங்கேயே ஜீர்ணம் ஆயிட்டான்னு சொல்லுவான். அது ஒரு குட்டி கதை தான். இந்த முனிவர்களுக்கு அப்படிலாம் ஆற்றல் இருந்ததானே, இருந்திருக்கு. ஆமாம், அதில் எது சாப்பிட்டாலும் பிரம்மாஸ்மி, முடிஞ்சு போச்சு. அதான் சொல்கிறேன், அவருக்கு எது கொடுத்தாலும் சாப்பிடுவாருன்னா, ஏதோ கிடைக்கிறத தெரியாமல் நம்ம கொண்டு வம்பு பண்ணி மாமிசத்தை கொடுத்துட்டாங்க, இல்லை ஆல்கஹாலை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, அதுன்னா கூட என்னென்னா அவர் அதை ஒன்றும் பண்ணாது சாப்பிட்டு விட்டாலும் சாப்பிட மாட்டார், கொடுக்க மாட்டாங்கன்றது ஒன்று இருக்கு. ஆனால் வேற வழி இல்லாத கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அவரை எதுவுமே மாற்றாது என்பதற்காக சொல்லப்படுங்க உதாரணம். அதுக்காக அவர் அதான் சாப்பிடுவார்னு அர்த்தம் இல்லை. இதன் அர்த்தம், உணவு அவன் மனநிலையை பாதிக்காது சொல்லியார். அந்த அளவு ஞான நிஷ்டை இருக்கின்றது. ஆக காமானி. இப்ப ராமர் மாமிசம் சாப்பிட்டாரா இல்லையா? அது பெரிய ஒரு சர்ச்சை. குகன் கொடுத்த மீனெல்லாம் சாப்பிட்டாரா இல்லையா? இதெல்லாம் தேவையில்லாத சர்ச்சை பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. உணவுக்கு ஒரு இது இருக்கு. அந்த தேசத்து ஆச்சாரம் என்னவோ அது கிடைக்கிறத சாப்பிட்டு இருக்கிறது. இப்போ பெங்கால்ல எல்லாம் எல்லாரும் மீன் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. அது என்ன பண்ண முடியும்? அதுபோல் அந்தந்த இடத்துல என்ன கிடைக்கிறதோ சாப்பிட்டு, நம்ம தேசத்துல பார்த்தா நமக்கு பிளென்டியா வெஜிடபிள் நிறைய கிடையாது, பழம் வெஜிடபிள். அதனால நாம அதை நல்லா சாப்பிட்றோம். அல்ல, அதுதான் இதை நிர்ணயிக்கணும். ஓரளவுக்கு அதெல்லாம் நம்முடைய எண்ணத்தை, குணங்களை நிர்ணயிக்கின்றது. ஆனால் அது சாப்பிட்றவெல்லாம் கெட்டவன், இது சாப்பிடாதவன் நல்லவன் அப்படியும் இல்லை. எல்லாமே கலந்து இருக்கிறது. ஆனால் இந்த ஞானியானவன் அவனுடைய உணவு, அவன் சாப்பிடுகின்ற உணவு அவனுடைய மனநிலை எதையுமே பாதிப்பதில்லை. அதுக்காக இதெல்லாம் நியாயப்படுத்துறன்னு அர்த்தம் இல்லை. அங்க தேசத்துல என்னென்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு வாழணும், அதுதான். ஆக அந்த அளவுக்கு அவனுக்கு ஞான நிஷ்டை இருக்கின்றது. ஆக காமானி, அவனுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. காரணம், அவன் கட்டுப்பாட்டை மீறவும் மாட்டான். அதுதான் இங்க பாயிண்ட். ஆமா, அவனால் மீறி வாழ முடியாது. நினைச்சாலும் அவனால் மீறி வாழ முடியாது. காரணம், அவன் அப்படியே அவனை ஒழுங்குபடுத்தி கொண்டான். அந்த பாதையை விட்டு அவன் நினைச்சாலும் விலக முடியாது. இயல்பாகி விட்டு இருக்கும். அதுதான் முக்கியம். எந்த ஒரு சாதனமும் ஆரம்பத்தில் நம்ம கடைபிடிப்போம். அந்த சாதனத்தை கடைபிடித்து நம்மயமாச்சு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அது அவனுடைய இயல்பாகி இருக்கும். அது அந்த வாழ்க்கை முறை கூட அப்படிதான். அதனாலதான் சன்னியாச வாழ்க்கை முறை கூட ஒருத்தர் சொன்னார். சன்னியாசம் எடுத்துக்கொண்ட உடனே கூட அந்த வாழ்க்கை முறையில் அவன் மனம் பொருந்தி இருக்கிறது 12 வருஷம் ஆகும் சுவாமின்னு சொன்னார் ஒருத்தர். அவ்வளோ நாள் ஆனாதான் அவனுக்கு அந்த வாழ்க்கையானது இயல்பாகி இருக்கும். அதுவரை என்ன பண்ணுவான், அந்த சன்னியாச தர்மத்துக்குரிய அனுஷ்டானங்கள் அது இது எல்லாம் கடைபிடிச்சுக்கிட்டு பார்த்து செய்துக்கிட்டு இருக்கணும். பிறகு அது அவனுடைய இயல்பாகி விட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னார். அது போல இந்த ஞானமும் கூட அவனுக்கு ஞான நிஷ்டை இயல்பாகவே அவனுக்கு அந்த ஞானமானது நிஷ்டையாக இருக்கும். அப்படிப்பட்டவனுக்கு அது வாழ்க்கை முறை நியமங்களும் இயல்பாகி இருக்கும். அவன் முயற்சி செய்து கடைபிடிக்க வேண்டியதாக இருக்காது. இயல்பாக அதை வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆகவே இந்த உலகம் அவனை பந்தப்படுத்தாது. ஆகவே அவனுக்கு விதி நிஷேதம் இல்லைன்னு சொல்றார். காமரூபி யோகிகள் விதவிதமான வேஷத்தில் இருப்பார்கள். இந்த உலகத்தே நான் என்கின்ற பாவனை இந்த ஞானிக்கு வந்து விட்டது. இதுக்கு முன்னே இதை குறிப்பிட்டதுதான் நான் நினைச்சிருந்தான். உடலை நான் நினைச்சான், உலகத்துக்கு பொருள் என்னுடைய நினைச்சான். ஆனா இந்த ஞானிக்கு, யோகிக்கு, ஞான நிஷ்டனுக்கு இந்த உலகமே என்னுடைய தான். சுதேஷோ புவனத்திரயம் சொல்றது போல எல்லாம் ஒன்று இருந்தா எல்லாம் என்னுடையது, இல்லைன்னா எதுவுமே என்னுடையது இல்லை, இந்த உடல் முதல் கொண்டு. இதுதான் ஞான நிலையில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. இருந்தா எல்லாம் என்னுடைய, நான் தான் எல்லாம். இந்த அகங்காரத்தை சொல்றது இல்லை.
சொல்றதில்ல. இது ஞான நிஷ்டையின் விளைவாக அறிவில் ஏற்பட்ட புரிதலினால் சொல்லுவது. ஆக யோகியின் சக்தியும் உலகத்தில் எல்லா சக்தியும் தானே என்று நினைப்பான். காரணம் அந்த பிரம்மமே நான் என்னும்போது பிரம்மத்துக்குரிய எல்லா ஆற்றலும் என்னுடையது தானே, நான் தானே. அடுத்து அவருக்கு மாறுபட்டு ரூபம் எடுக்கும் சக்தியும் இருக்குமா. அப்படி யாருக்கு இருக்கின்றதோ அது என்னுடைய சக்தி ரூபமே. அதுக்காக அவர் எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டார், எடுக்கணுன்ற அவசியமும் இல்லை. அதனால தான் சொல்லுவோம், எல்லா ஞானியும் சித்தர்கள் இல்லை. ஞானி சித்தனாகவும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக ஞானத்துக்கு குறைவில்லை. ஆனால் எல்லா சித்தர்களும் ஞானிகள் இல்லை. ஞானி சித்தனாக இருக்கலாம். காரணம் அவன் இந்த ஞானத்தை பெறுவதற்கு முன்பாக அவன் செய்த உபாசனையுடைய பலனாக அவனுக்கு நிறைய சக்திகள் ஆற்றல்கள் வந்திருக்கலாம். அவன் அறியாமல் இந்த சித்து எல்லாம் அவனுக்கு கை கூடி இருக்கலாம். அதை அவர் வெளிப்படுத்த மாட்டார். தேவையான பொழுது அது ரொம்ப ரேராக இருந்தால் வெளிப்படுத்தலாம், வெளிப்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் ஞானிக்கு சித்திகள் கை கூடி இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஆனால் எல்லா சித்தர்களும் ஞானிகள் இல்லை. காரணம் அவர்கள் செய்த உபாசனையின் பலனாக அமானுஷ்யமான அசாதாரணமான சில சித்திகள் எல்லாம் சக்திகள் எல்லாம் அவர்கள் கை கூடி இருக்கும். ஆனால் ஞானத்தில் அவர் ஞானம் இருக்காது, இல்லை ஞானத்தில் நிலை பெற்றவர்களாக இருந்திருக்க மாட்டார். அதனால இந்த வார்த்தை ரொம்ப அழகாக புரிஞ்சுங்க. எல்லா ஞானிகள் சித்தர்களாக இருக்கின்ற அவசியம் இல்லை. ஞானிகள் சித்தர்களாகவும் இருக்கலாம். இல்லை என்றாலும் அவர்கள் ஞானத்துக்கு குறை இல்லை, ஞான நிஷ்டைக்கும் குறை இல்லை. ஆனால் எல்லா சித்தர்களும் ஞானிகள் இல்லை. ஆக யோகியின் சக்தியும் தானே என்றும், அடுத்து மாறுபட்டு ரூபம் எடுக்கும் சக்தியும் யாருக்கு இருக்கின்றதோ அதுவும் என்னுடைய சக்தி ரூபம். ஆனால் இவனுக்கு எந்த விதமான யோக சக்தியும் கிடையாது, அவன் விரும்பவும் இல்லை. நானே எல்லா ரூபமாக இருக்கின்றேன் என்ற பாவனையுடன் உலகத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றான். இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க, இந்த ஞானிக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற நியமமும் கிடையாது. எப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தாலும் அவன் அதை ஏற்றுக்கொண்டு உலகத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றான். சில நேரம் பக்தனுடனே இருப்பார், சில நேரம் கர்ம காண்டமா செய்யக்கூடிய ஆளோட கூட சேர்ந்து இருப்பார் இல்லையா. அல்லது அவர்கள் யாரிடத்தும் தன்னை பிரித்து கொள்ள மாட்டார். அவங்க வேற, நான் வேற, அப்படி எல்லாம் கூட அவர் நினைக்க மாட்டார். எல்லாம் ஒண்ணுதான். அனைத்துமா நின்றாயே யான் வேறு சொல்றாரு பாருங்க. அது போலதான் பிராரப்தத்தை ரெசிஸ்ட் பண்ண மாட்டார். வர்றதெல்லாம் சரி, வாராதெல்லாம் ஒழிய வருவனை எல்லாம் எய்து பிராரப்தாய சமர்ப்பிதம். இதெல்லாம் ஞானிக்குடைய மனநிலை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள். காமரூபி விதவிதமான லைஃப் ஸ்டைல், அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றான். சாமகானம் பாடிக்கொண்டு, சாமம் சாமக சொன்ன 2 அர்த்தம் இருக்கு. சாமவேதம் அதை இசையுடன் பாடிக்கொண்டு சஞ்சரித்து கொண்டிருக்கின்றான். 2வது அர்த்தம் அந்த பிரம்மத்தை பாடிக்கொண்டு அல்லது கேட்பவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பான். ஹாவு சொன்னா ஞானத்தை பிரம்மத்தை பகிர்ந்து கொள்வான். இந்த உலகத்தை ஞானி ஆச்சரியமாக, சில நேரம் ஆச்சரியமா இருக்கும். ஏனென்றால் ஞானத்தோட விளைவு இப்படி இருந்து யாரும் பண்ணலே. சில நேரத்தை எதையுமே ஆச்சரியமா பார்க்க மாட்டோம். அந்தோ இது அதிசயம் இச்சமயம் போல் என்று சொல்றாரு பாருங்க. அது போல சாதாரணமாக நடக்க முடியாதது நடந்தாலும் கூட நாம் ஆச்சரியமா பார்ப்போம். உலகத்துல ஞானிக்கு என்னன்னா பெரிய ஆச்சரியத்தை அவன் பார்ப்பது கூட எதுவுமே அவனுக்கு ஆச்சரியம் இல்லை. காரணம், இருப்பது நான் ஒருவன் மட்டுமே என்று புரிந்ததனால், என்னை தவிர வேறு இல்லை என்று தெரிந்ததனால் அவன் உலகத்துல எதுவுமே ஆச்சரியம் கூட இல்லை. ரொம்ப அழகா சில பாடல்லாம் இருக்கு, நம்ம பார்க்கலாம். அம்மா இது அதிசயம்தான் அன்றோ அகண்ட நிலை ஆக்கி என்னை அறிவாம் அண்ணும் சும்மாவே இருக்க வைத்தாய் ஐயா அங்கே சுகமயமாய் இருப்பதெல்லாம் சொல்வான் என்னே. இது தாய் உணர்ப்பாடு. அந்த சுகமயமா இருக்கிறது அங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? சில நேரத்து அதிசயமா தான் இருக்கு. இதுவரையில் நான் என்னவோ நினைச்சிருந்தேன், என்ன இந்த ஒரு உடலாக மனதாக நான் சாதாரணமானவனாக அல்ப சக்தி உடையவனாக நினைச்சிருந்தேன். அதெல்லாம் என்னை நான் ஜீவனாக நினைக்கும் பொழுது, ஆனால் இப்பொழுது பிரம்மமாக புரிந்த பிற்பாடு அது ஒரு பெரிய அதிசயம். அகண்ட நிலையாக்கி என்னை அறிவாம் மண்ணும் சொல்றார். அம்மா இது அதிசயம் அன்றோ அகண்ட நிலையாக்கினா பிளவுபடாத ஒரு தன்மையாக பிரம்மமாக நான் என்னை புரிந்து கொண்ட பொழுது அறிவாம் மண்ணும் சும்மாவே இருக்க வைத்தாய் அங்கு ஐயா அங்கே சுகமயமாய் இருப்பதெல்லாம் சொல்வான் என்னே. ஒன்னும் பண்ணல, சும்மா தான் இருந்தேன். அத்வைதமாக இருக்கின்ற நான் எப்படி இந்த உலகில் இருக்கின்றேன் என்றால், சாப்பிடுபவனாகும் சாப்பிடப்படும் பொருளாகும் ஆப்ஜெக்ட் ஆகும் நானே பிரிந்துள்ளேன். இது பெரிய ஆச்சரியம் நினைக்கிறான். புரிந்த பொழுது ஒரு நிலையில ஆச்சரியம் இல்லை,
உலகத்தில் எதுவுமே அவனை ஆச்சரியப்படுத்த முடியாது. ஆனாலும் இங்கு ஒரு ஆச்சரியம் சொல்லுகின்றார்கள். நானே சாப்பிடும் பொருளாகும், சாப்பிடப்படும் பொருளாகும், சாப்பிடுபவனாகும், சப்ஜெக்டாக ஆப்ஜெக்டாக நானே பிரிந்துள்ளேன். இது பெரிய ஆச்சரியம் சொல்லி நினைக்கிறாங்க. காரணம், இருப்பது ஒரு பொருள், நானே அன்னமாகும் அன்னாதமாகும், சாப்பிடும் பொருளாகும், சாப்பிடுபவனாகும் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆக இந்த ஆச்சரியத்தை ஆகா என்ற சொல்லானது குறிக்கின்றது. இந்த சொல் சாமவேதத்து வரும்பொழுது ஹாவு ஹாவு என்று மாறுகின்றது. இந்த ஹாவு என்பது ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியம். ஹாவு அந்த சொல்லுக்கு பிற்பாடு உள்ள 3 இருக்கு பாருங்க, 3 மாத்திரைகளை குறிக்கும். அப்படி நீட்டி சொல்லணுமா, ஹாவு ஹாவு சொல்லி நீட்டி சொல்ற அந்த இசைத்தன்மையோடு பார்க்கறதுனால இந்த 3 போட்டுதான் 3 மாத்திரை, 2ன்னு போட்டிருந்தா 2 மாத்திரை அளவிற்கு நீட்டி சொல்ல வேண்டும். அதுக்காக தான் அந்த வார்த்தை அங்கே போட்டிருக்கின்றது. ஆக அகமன்னம் 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 சொல்லி சொன்னா அவன் மனதில் அகம் அன்னம், நான் சாப்பிடும் பொருளாக இருக்கின்றேன் என்று 3 முறை சொல்வது இங்கு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் இந்த வார்த்தை குறிக்கின்றது. அகமன்னாதோ சொல்லி சொன்ன நானே உணவை சாப்பிடுபவன், நானே உணவு, நானே உணவை சாப்பிடுபவன். அப்படின்னா என்ன அர்த்தம், நானே என்னையே சாப்பிடுகின்றேன். இதுவும் 3 முறை சொல்லப்பட்டுள்ளது. அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதக என்று. சரி, அந்த உணவும் உண்பவனும் எங்கோ இருந்தால் எப்படி சாப்பிட முடியும்? உணவையும் உண்பவனையும் சேர்ப்பவன் யார்? அதுவும் நானேன்னு சொல்லிடுறார். இந்த பகுதி ரொம்ப அழகான ஒரு பகுதி. அதுவும் நான் தான். இந்த ஆளிலை கிருஷ்ணர் இருக்காரு, ஆளிலையில் இருக்கும் பொழுது அவருடைய கால் விரலே எடுத்து அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவரே அன்னம், அவரே சாப்பிடுபவர். அதுதான் இங்க பார்க்கணும். அகம் ஸ்லோக கிருத்தகம், ஸ்லோக கிருத்தகம், ஸ்லோக கிருத்து, சேர்ப்பவன் எல்லாம் நான் தான். இதன் பொருள் என்னவென்றால் சர்வாத்ம பாவனை. இதனை 3 முறை சொல்கின்றார் சங்கரர். ஒரே வார்த்தை இதுக்கு அர்த்தத்தை முடித்து விடுகின்றார். என்ன? சர்வாத்ம பாவக. சாப்பிட்றோம் நானே, நானே அன்னம், நானே சாப்பிடுவான். அப்ப இது என்னது சேர்த்து வைக்கிறது யார்? அதுவும் நானே. இந்த பிரம்மார்ப்பணம் பிரம்மகவின்னு சொல்றேன் பாருங்க, அது போல எதுவுமே வேறு இல்லை. நானே உணவு, நானே உண்பவன், நானே உண்பவன் உணவையும் சேர்ப்பவன், அனைத்தும் நான். ஆகவே அப்படியாகவே நான் இருக்கின்றேன் என்று அவன் உணர்ந்து கொண்டானான். இங்கு அன்னம் அன்னாதக ஏன் இங்கு வந்தது சொல்லி சொன்னா, அன்ன உபாசனை வந்ததுனால இந்த அர்த்தத்தோடு இந்த வார்த்தையை சொல்லி இந்த உபநிஷத்தானது நிறைவு செய்கின்ற சொல்லி சொல்றார். இங்கு பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள், பேசுபவன், பேச்சு அனைத்தும் நான். பிறகு அகமஸ்மி பிரதமஜாரிதா, நான் ஹிரண்ய கர்ப்பனாக இருக்கின்றேன். பிரதமஜா சொல்லி சொன்னா முதலில் தோன்றியவர். பிரதம ஜக நம்ம பார்த்து பாருங்க. இந்த உலகத்தில் முதலில் தோன்றியவர் ஹிரண்ய கர்ப்பன். இந்த உலகத்திற்கு நான் ஹிரண்ய கர்ப்பனாக இருக்கின்றேன். ரிதா என்று உள்ளது, அங்கு வேற அர்த்தம் இல்லை. ருத்தம் என்றால் சத்தியம் என்று பொருள். சத்தியசே சத்தியம் என்று உபனிஷத் சொல்லும். சத்தியமாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்திற்கு சத்தியமாக அப்படின்னா இந்த இடத்துல சத்தாக நானே உலகத்திற்கு ஹிரண்ய கர்ப்பனாக இருக்கின்றேன். எதையெல்லாம் சத்தியமாக நினைச்சிருக்குமோ சத்தியமாக நினைக்கிற இந்த உலகத்திற்கே சத்தாக ஆதாரமாக எது இருக்கின்றதோ அதுவாக ஹிரண்ய கர்ப்பனாக இருக்கின்றேன். பூர்வ தேவேபியாக சொல்லி சொன்னா தேவர்களுக்கு முன் பிறந்த விராட் ஸ்வரூபமாக நானே இருக்கின்றேன். எல்லாம் இந்த பிரம்ம ஞானியுடைய மனோநிலை. இது அகங்காரத்தில் இல்லை, அகத்தை முறையாக புரிந்து கொண்ட காரணத்தினால். உலகில் யார் முதல் பிறந்தார்? பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். விராட்டிற்கு பிற்பாடுதான் தேவதைகள் எல்லாம் வந்தார்கள். இந்த பெரிய இந்த ஹிரண்ய கர்ப்பன் இந்த விராட்டுக்கு பின்னால்தான் எல்லாரும் வந்தார்கள் தேவதைகள்லாம். அதனால என்ன, அவர்களுக்கு முன்பு நான் இருந்தவன். அமிர்தஸ்ய நாபாயி, நாபாயை பிரித்தோம்னா நாபிகி, நாபி சொல்லி சொன்னா மையப்பகுதி சொல்லி அர்த்தம். அமிர்தத்தின் மையமாக நானே இருக்கின்றேன். இதன் அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் எந்த முமுட்சுக்கள் எல்லாம் அமிர்தத்துவத்தை அடைய வேண்டும் நினைக்கின்றார்களோ, விரும்புகின்றார்களோ, அவர்கள் சொரூபமாக நானே இருக்கின்றேன். எல்லாம் நானே என்பதற்கு 1-2 வார்த்தைகள் சொல்றார். 10-11வது அத்தியாயங்கள் தான் இதுக்கு நமக்கு அதை புரிந்து கொள்வது பயன்படும் பகுதிகள். அவர்களுக்கு ஆதாரமாக நான் இருக்கின்றேன். அமிர்தத்துவத்தின் மையம் பிரம்மஸ்வரூபமாக நான் இருக்கின்றேன். இவைகள் எல்லாம் ஜீவன் முக்தனுடைய சிந்தனை துளிகள், சிந்தனை மலர்கள்.
யோமா ததாதி ச இதேவமா வாஹ. இங்கே ஞானி தன்னை அன்னம் என்ற பாவனையில் பேசுகின்றான். உணவு ரூபமாக இருக்கின்ற என்னை கொடுக்கின்றார்களோ, இந்த வார்த்தை என்னன்னா அன்னதானத்தின் பெருமையை சொல்லுவதா. நேரடியாக அப்படி சொல்லலை, ஆனால் நாம் அப்படி அர்த்தத்தை நமக்கு பெரியவர்கள் தந்து உதவுகின்றார்கள். அன்னதானத்தின் பெருமை. யோ என்றால் எவர்கள், மா என்றால் எண்ணெய், உணவு ரூபமாக உள்ள எண்ணெய் ததாதி யார் கொடுக்கின்றார்களோ, ச அவன், இத்தியேவ கொடுக்கின்ற காரணத்தினால், மே ஆவாவை மாம் அவதி அப்படி சொல்லி படிக்கணுமா. என்னை அவர்கள் காப்பாற்றுகின்றார்கள். அப்படி என்னை கொடுப்பதன் மூலமாக என்னை அவர்கள் காப்பாற்றுகின்றார்கள். மாம் அவதி உணவு ரூபமாக உள்ள என்னை யார் தானம் செய்கிறார்களோ அவர்கள் மா அவகை சொல்லிச்சுன்னா ப்ரொடெக்ட் காப்பாற்றுகின்றார்கள். என்னை அவர்கள் காப்பாற்றுகின்றார்கள். என்னை அவர்கள் காப்பாற்றுவதால் அவர்களை நான் காப்பாற்றுகின்றேன். அவர்கள் என்னை காப்பாற்றுகின்றார்கள். அவர்களுக்கு உணவு கிடைக்கும். அவர்களிடம் நான் உணவு ரூபமாக இருக்கின்றேன். அப்போ அன்னமும் என்ன, பிரம்மமே. அதனால்தான் அன்னம் நான் நிந்தியாத், அன்னம் ஆமா நிந்திக்காத, பகு குர்வீத்த பகுவண்ணம் நிறைய உற்பத்தி செய், எல்லாரும் கூடலாம் நாம் நேற்று வகுப்புலாம் நிறைய பார்த்தோம். ஆக அன்னமானது நம்மை காப்பாற்றுகின்றது. நாம் அன்னத்தை என்ன பண்றோம், உற்பத்தி செய்கின்றோம், காப்பாற்றுகின்றார்கள். அவர்களுக்கு நல்ல உணவு கிடைக்கும் சொல்றார். என்னை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் சாப்பிட்டால் நான் அவர்களை சாப்பிட்டு விடுன்னு சொல்றாரு. அகமன்னம் அதந்தம் கொடுக்கின்றவனை, அன்ன ரூபமாக இருக்கின்ற என்னை மற்றவர்களுக்கு கொடுக்காதவனை ஆத்மி நான் சாப்பிடுகின்றேன்னு சொல்றார். இதன் பொருள் என்ன, அன்னத்தை கொடுக்காமல் சாப்பிட்டால் அவர்கள் அழிந்து விடுகின்றார்கள். நாம் எதை கொடுக்கின்றோமோ அது நமக்கு வரும். நாம் எதை கொடுக்காமல் விட்டு விடுகின்றோமோ, நமக்கே வைத்து கொள்கின்றோமோ, அது நமக்கும் இல்லாமல் சென்றுவிடும். இது உலகத்துல ஒரு நியமம். அகம் விஸ்வம் நான் அனைத்தும், புவனம் உலகத்தையும், அப்யபவாம் வியாபிக்கின்றேன். எப்படி வியாபிக்கின்றேன், ஸ்வர்ண ஜோதிகி. ஸ்வ என்றால் சூரியன், ந என்ற சொல் இவ என்ற அர்த்தம், நம்ம சொல் போல. ஜோதி என்றால் பிரகாசம், ஒளியை குறிப்பது. ஆக சூரிய பிரகாசத்தை போல இந்த உலகம் அனைத்தையும் நான் வியாபிக்கின்றேன். ஏவம் வேத இவ்விதம் யார் அறிகிறார்களோ அவர்கள் இந்த பலனை அடைகிறார்கள். இது சொல்லி நிறைவில் இதி உபனிஷத்து, இவ்விதம் இந்த உபனிஷத் சமாப்தம் நிறைவு பெறுகின்றது, முடிவு பெறுகின்றது, பூர்ணமாகின்றது. இந்த ஜீவன் முக்தன் இப்படி இருக்கின்றான் என்று சொல்வதன் பொருள் என்னவென்றால், இந்த உலகத்தை வேறுபடுத்திக் கொள்வதில்லை. ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்வது, ஞானம் அவனுக்கு வந்த பிற்பாடு நான் அன்னமாகி விடுவேன், மற்றவர்கள் என்னை சாப்பிட்டு விடுவார்கள் என்றால், இந்த இடத்துல ஒரு கிளாரிபிகேஷன். நான் ஞானம் வந்த ஒரு பாடு நான் உணவாகி விடுவேன், அன்னமாகி விடுவேன்னு சொல்லி சொன்னேன். என்னை மற்றவர் சாப்பிட்டு விடுவார்னு சொல்லி சொன்னா, எனக்கு இந்த ஞானமே வேண்டாமே. இவ்வளவு தூரம் படிச்சு கடைசியில ஒரு பிரேக்கிங் நியூஸ் போல நான் சாப்பாடு ஆகிடுவேன், என்னெல்லாம் சாப்பிட்டு விடுவாங்கன்னு சொல்லி நினைச்சா, அப்படிப்பட்ட அர்த்தம் இங்கு இல்லை. அவன் சர்வாத்ம பாவத்தில் இருக்கின்றான். எதையும் அவன் பிரித்து பார்ப்பதில்லை என்பதுதான் இங்க கருத்து. மன நிறைவுடன் வாழ்கின்றான், குறை ஒன்றும் இல்லை சொல்றார். வேண்டும் என்பதும் இல்லை, வேண்டாம் என்பது இல்லை. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்த்தோர் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவா. அன்னை ஆண்டாள் ரொம்ப அழகா திருப்பாவளி சொல்றது போல, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா சொன்னாங்க. அது வார்த்தையில தான் இருக்கு, மனசுல இருக்கணுமே. இந்த ஞானி அப்படி மனதையும் முழுமையாக நிறைத்து கொண்டு ஆனந்தமாக இந்த உலகத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். இத்துடன் இந்த பிருகுவள்ளி நிறைவை அடைந்தது. இந்த இடத்துல 2-3 பாடல்கள், தாய்மன்னர் பாடல் இருக்கு, அது பார்க்கலாம். கண்டே நினதருள் அவ்வருளால் நின்று காண்பதெல்லாம் உண்டே அதுவும் நினதாக்கினேன், ஓவட்டாத இன்பம் முண்டே அருந்தி இளைப்பாரினேன், நல் முக்தியும் பெற்று கொண்டேன், பராபரமே எனக்கேதும் குறைவில்லைன்னு எல்லாம் நன்கு முண்டே அருந்தி இளைப்பாரினேன். ரொம்ப அழகா சொல்றார். ஃப்ரீயா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை, ரிலாக்ஸா இருக்கேன், இளைப்பாரின்னு சொல்றார். அதனால பராபரமே எனக்கேதும் குறைவில்லைன்னு நல்ல அழகான பாடல். நான் முக்தியும் பெற்று கொண்டேன்னு சொல்றார். நான் ஜீவன் முக்தன்னு சொல்லி அவரே டிக்ளேர் பண்றார்.
பாராது அண்டமெல்லாம் படற்கானல் ஜலம் போல பார்த்தனையே முடிவில் நின்று பார் எதுதான் நின்றது ஆறாரும் அறியாது சத்தன்றோ இல்லையா அதுவாய் அங்கு இரு நீ எல்லாம் ஆறாறு எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாத சத்தாக இருக்கு நீ அதுவாய் இரு நீ. ஆமா எங்கிருந்தும் அதுவாவை கண்டாய் நீ எங்கிருந்தாலும் அதுதான் நீ அதை தெரிஞ்சுக்கோ. பூராயமாகவும் நீ மற்றொன்றை விரித்து புலம்பாதே சஞ்சலமாய் புத்தியை நாட்டாதே ஓராதே ஒன்றை நீ முன்னிலை வையாதே உள்ளபடி முடியும் எல்லாம் உள்ளபடி காணே. ரொம்ப அழகான வரிகள் வார்த்தைகள் இதெல்லாம் உபநிஷத்துல சொன்ன இந்த ஜீவன் முக்தி நிலையில ஞானியோட மனநிலையை சொல்ற வார்த்தைகள் வரிகள் இங்கு உள்ளபடி இருந்தாலும் உள்ளபடி காணே. அடுத்து இதனுடைய சாரம் ஆச்சாரியர் ஆதிசங்கரர் பாஷ்யத்துல ஓம் என்று முடிக்கின்றார். இந்த உபநிஷத்தை முடிக்கும் பொழுது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மங்களத்தை குறிப்பது ஓம் என்ற சப்தம். அடுத்த உபனிஷத் ஓம் என்று ஆரம்பிக்கின்றது. மாண்டிக்க உபனிஷத்துல ஓம் இத்தியதக்ஷரம் இதகம் என ஆரம்பிக்கின்றது. ஆகவே அதை மனதில் வைத்து ஓம் என்று முடிக்கின்றார் என்று சொல்வார்கள். 1 முதல் 6வது அணுவாக்க வரை தபஸ் என்கின்ற சாதனம் சொல்லப்பட்டது. 7, 8, 9வது அணுவாக்க வரை 3 உபாசனைகள் வந்தது. இப்பதான் பார்த்தோம். 10வது அணுவாக்கம் அதையும் இப்பொழுது பார்த்தோம். ஒரு அற்புதமான ஒரு பண்பு வேல்யூ பிரம்ம உபாசனை மீண்டும் ஞானத்தை கூறி ஜீவன் முக்தன் இப்படி இருப்பான் என்று சொல்லி உபனிஷத்தானது நிறைவை அடைந்தது. கடைசி பகுதி வருகின்ற கருத்து அவன் மன நிறைவுடன் இருப்பான் என்பதை இங்கு ஆச்சாரியருடைய விளக்கம். ஒவ்வொரு உபனிஷத்தை நிறைவு செய்யும் பொழுதும் நம்ம என்ன பண்ணோம் முதல் மந்திரத்தை மீண்டும் படிப்போம். அதன் பொருள் என்னவென்றால் மீண்டும் நாம் உபனிஷத்தை படித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆகினால மீண்டும் இந்த உபனிஷத்தை முதல் மந்திரத்தை நாம் பார்த்து நிறைவு செய்யலாம். சிக்ஷாம் வியாக்கியாஸ்யாமஹ வர்ணஸ்வரஹ மாத்ரா பலம் சாமசந்தானஹ இத்யுக்த சிக்ஷாத்யாயஹ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.